Good evening, student. Next one of the topic is the alkaline earth metals chemical properties. Okay, wow. So the chemical properties of alkaline earth metals. So alkaline earth metals properties and chemical properties first one beryllium. Beryllium automatic basically the beryllium chloride react beryllium chloride form. In case beryllium chloride beryllium chloride preparation அப்ப இதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படினா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு ரிடக்ஷன் ரியாஜென்ட்டோட ரியாக்ட் பண்ணும்போது சோ BeH2O plus லித்தியம் குளோரைட் plus அலுமினியம் குளோரைட் ஃபார்மேஷன் ஆகும். சோ இதுல உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க இது PPS ஆன ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா ரெண்டு ரியாக்ஷன்ஸ் தான். சோ இதுல உங்களுக்கு என்ன அப்படினா சோ the chemical properties of alkaline earth metals. ஓகேவா alkaline earth metals உடைய chemical propertiesல சோ இத மட்டும் தான். சோ ஒண்ணுல ஒரு பெரிலியம் ஆன ஒரு குளோரைடோட ரியாக்ட் பண்ணும்போது BeCl2 அப்படிங்கிற பெரிலியம் குளோரைட் ஃபார்ம் பண்ணிட்டு again இந்த பெரிலியம் குளோரைட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணும்போது அலுமினியம் குளோரைட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா சோ இதுதான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ். சோ இதற்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா இந்த alkaline earth metals உடைய யூசஸ் தியரி பார்ட் கொடுத்திருக்காங்க. அந்த தியரி பார்ட்டை நாம கொஞ்சம் புக் பிரசன்டேஷன்ல பாத்துருவோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா யூசஸ் ஆஃப் பெரிலியம் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ பெரிலியத்தோட யூசஸ் என்ன அப்படினா because of its low atomic number இருக்கிறதோட பார்த்தா அப்படின்னா பெரிலியத்தோட அட்டாமிக் நம்பர் ரொம்ப குறைவா இருக்குது, சின்னதா இருக்குது. ஸோ அண்ட் இட்ஸ் வெரி லோ அப்சார்ப்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ். அப்போ எக்ஸ்ரே இது என்ன பண்ணுது அப்படின்னா குறைந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுது. ஸோ அப்போ அதோட உட்கவர்தல் குறைவாக இருக்குது. ஸோ அதனால இட் இஸ் யூஸ் டு ரேடியேஷன் விண்டோஸ் ஃபார் எக்ஸ்ரே டியூப்ஸ் அண்ட் எக்ஸ்ரே டிடெக்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் அந்த எக்ஸ்ரே குழாய்களுடைய அந்த வெளியேறக்கூடிய அந்த பகுதியும் மற்றும் எக்ஸ் கதிருடைய அந்த கட்டு உணர்வுகளையும் பயன்படுத்தப்படுகிறது. கட்டு உணர்வுகள்ல இந்த பெரிலியத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சைஸ் ரொம்ப சின்னதா இருக்காங்க, அந்த எக்ஸ்ரே டியூப்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பெரிலியத்தை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் த சாம்பிள் ஹோல்டர் இன் எக்ஸ்ரே எமிஷன் த ஸ்டடிஸ் யூஸ்வலி மேட் அப் ஆஃப் பெரிலியம். அதாவது இந்த கதிர் உமிழ்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை மாதிரியினை சேமித்து வைக்கக்கூடிய கலன்கள்ல அந்த சாம்பிளை சேமித்து வைக்கக்கூடிய அந்த கலன்கள், அந்த ஹோல்டர்னா கலன், அதை தயார் பண்ணதுல பெரிலியமானது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா சின்ஸ் பெரிலியம் இஸ் டிரான்ஸ்பேரண்ட் டு எனர்ஜெட்டிக் particles it is used to bite the beam pipe in accelerators. beam pipe in accelerator அப்படின்னா அதாவது அந்த பைப்பை துகள் ஒரு பார்ட்டிகல்ஸ் முடுக்கி வைக்கக்கூடிய ஒரு பைப்பை ப்ரிப்பேர் பண்ணதுல பெரிலியமானது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா ஒரு எனர்ஜெட்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய அந்த பைப் முடுக்கி வைக்கக்கூடிய அந்த பைப்பை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த பெரிலியமானது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லோ டென்சிட்டி and diamagnetic in nature it is used in various detectors. சரி ஓகே, இப்போ பெரிலியம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 4 1:2 இப்போ கண்டிப்பா கடைசியில இருக்கக்கூடிய எல்லாமே எடுத்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய இந்த alkaline earth metals எல்லாமே கடைசியில என்ன இருக்கும் 2s2 இருக்கும் அல்லது 3s2 s ஆர்பிட்டல் எல்லாமே கம்ப்ளீட் ஃபில் ஆயிடும். அப்ப எலக்ட்ரான் ஃபுல்லாவே பேர் ஆயிடுச்சு அப்படினால அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டயாகாந்த தன்மை, டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்ல போறோம். அதான் குறைவான அடர்த்தியை பெற்றிருக்குதாம். பிகாஸ் இட்ஸ் லோ டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி ரொம்ப குறைவா இருக்குது. ஏன் அடுத்தது இது எப்படி இருக்கு அப்படின்னா டயாமேக்னெட்டிக் நேச்சரா இருக்குது. ஸோ அதனால இது பல்வேறு கட்டு உணர்வுகள்ல கட்டு உணர்வுன்னா டிடெக்டர் மீன்ஸ் கட்டு உணர்வு அதுல உனக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்க்குறோம் அப்படின்னா யூசஸ் ஆஃப் மெக்னீசியம். ஸோ மெக்னீசியோட யூசஸ் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸோ த ரிமூவல் ஆஃப் சல்ஃபர் ஃப்ரம் அயான், த ரிமூவல் ஆஃப் சல்ஃபர் ஃப்ரம் அயான் அண்ட் ஸ்டீல். அதாவது ஒரு இரும்பு எக்குல இருந்து, அதாவது அயான் அண்ட் ஸ்டீல் அப்படின்னா இரும்பு எக்கு, இதுல இருந்து சல்ஃபரை பிரிச்சு எடுக்கிறதுக்கு ரிமூவ் பண்றதுக்கு மெக்னீசியம் ஆனது யூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. சரி செகண்ட் ஒன் யூசஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு போட்டோ எனர்ஜி பிளேட்ஸ் இன் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி. அதாவது அச்சிடக்கூடிய அந்த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அச்சிடக்கூடிய ஒரு தொழில் இல்லையா, அதுல அந்த நிழற்பட அச்சுக்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. நிழற்பட அந்த அச்சோ பயன்படுத்துறதுக்கு இது யூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அச்சிடக்கூடிய ஒரு தொழில் இருக்குது, அதாவது பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறோம். அந்த பிரிண்டிங் அச்சிடக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி அந்த தொழில நிழற்பட அச்சுக்களை
பதிவிறக்கிறதுக்காக உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மெக்னீசியம் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, மெக்னீசியம் அலாய்ஸ் ஆர் யூஸ்டு இன் ஏரோப்ளேன் அண்ட் மிசில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது மெக்னீசியம் அலாய்டு வந்து ஏரோப்ளேன் பார்ட்ஸ்லயோ அல்லது வந்து அது ஏவுகணை தளங்கள்லயோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பயன்படுத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து மெக்னீசியம் ரிப்பன். மெக்னீசியம் ரிப்பன் அப்படிங்கிறது வந்து இஸ் யூஸ்டு இன் சிந்தசிஸ் ஆஃப் கிரிக்னாட் ரியேஜென்ட் இன் ஆர்கானிக் சிந்தசிஸ். அதாவது கரிம வினைகள்ல ஆர்கானிக் ரியாக்ஷன் சிந்தசிஸ்ல வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட் RMGX அப்படிங்கிறத வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு, கிரிக்னாட் ரியேஜென்ட் அப்படின்னா RMGX, அந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து மெக்னீசியம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா முக்கியமானதா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து அலாய்ஸ் வித் அலுமினியம். அலாய்ஸ் வித் aluminum to improve its mechanical fabrication and welding property. ஸோ அதாவது அலுமினியம் இருக்கக்கூடிய ஒரு அலாய்ஸ் எடுத்துக்கிட்ட அப்படின்னா அது வந்து இந்த வெல்ட் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த இயந்திரவியலில் வந்து வெட்டிட்டாங்க. ஒரு இரும்பு இருக்கு அப்படின்னா அதை வெட்டினா வெட்டி இருக்கக்கூடியதை வந்து ஒட்ட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதில் வந்து அலுமினியத்தை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சரி. ஸோ இங்கே வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அலுமினியத்தோட சேர்த்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெசிகண்ட் ஆஸ் ஏ டெசிகண்ட். டெசிகண்ட் அப்படின்னா உலர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒரு உலர்த்தியாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மெக்னீசியத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆஸ் சாக்ரிஃபிஷியல் ஆனோட் இன் கண்ட்ரோலிங் கால்வானிக் கரோஷன். கால்வானிக் கரோஷன் அப்படின்னா கால்வானிக் கரோஷன் அரித்தல் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோம், ஒரு கால்வானிக் செல்ல ஒன் ஆஃப் த ஆனோடாக இதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன்று என்ன யூசஸ் பார்க்குறோம் அப்படின்னா, யூசஸ் ஆஃப் கால்சியம். யூசஸ் ஆஃப் கால்சியத்தோட யூசஸ் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆஸ் ஏ ரெடியூசிங் ஏஜென்ட் இன் தி மெட்டலர்ஜி ஆஃப் யுரேனியம், ஜிர்கோனியம் அண்ட் தோரியம். அப்போ அந்த யுரேனியம், ஜிர்கோனியம் அண்ட் தோரியம் இதனுடைய உலோகவியல்ல வந்து ஒரு வகையான ஒடுக்கியாக இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பயன்படுத்திட்டு இருக்காங்க கால்சியத்தை. ஓகேவா, அதாவது உலோகவியல் ஒடுக்கியாக மெட்டலர்ஜியா, அதாவது யுரேனியம் மெட்டலர்ஜி, ஜிர்கோனியம் அண்ட் தோரியம் மெட்டலர்ஜியில வந்து இது என்ன பண்றாங்க, ஒரு ரெடியூசிங் ஏஜென்டா ஒடுக்கியாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கால்சியத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து வேரியஸ் ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் அலைட்ஸ். அதாவது ஃபெரஸ் அலைட்ஸோ அல்லது நான் ஃபெரஸ் அலைட்ஸ்ல இருக்கக்கூடிய டீஆக்சிடைஸாவோ அல்லது ஆக்சிஜன் ரிமூவ் பண்றதுக்கோ, டீசல்ஃபியூரைசர் சல்ஃபரை ரிமூவ் பண்றதுக்கோ அல்லது டீகார்பனைசர் கார்பனை வந்து ரிமூவ் பண்றதுக்கோ வந்து இதை பயன்படுத்தி இருக்காங்க கால்சியத்தை. நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன் மேக்கிங் சிமெண்ட் அண்ட் மார்டர் டு பி யூஸ்டு இன் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல எடுத்துக்கிட்ட அப்படின்னா ஒரு சிமெண்ட்டையோ அல்லது கட்டுமான பொருளையோ வந்து கால்சியத்தை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்கள் வந்து கால்சியம் அப்படிங்கிறது யூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபோர்த் ஒன் வந்து ஆஸ் ஏ கெட்டர் இன் வேக்கம் டியூப். அதாவது வெற்றிடமா இருக்கக்கூடிய ஒரு டியூப் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்றதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கால்சியம் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது வெற்றி குழாயில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் சொல்றதை விட ஒரு மாசு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, ஒரு மாசு வந்து ரிமூவ் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இன் டீஹைட்ரேட்டிங் ஆயில்ஸ். அதாவது டீஹைட்ரேட்டிங் அப்படின்னா நீரை நீக்கிறது. அப்ப ஆயில் இருக்கக்கூடிய நீரை நீக்கிறதுக்கு உனக்கு கால்சியம் அப்படிங்கிறது யூஸ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபெர்டிலைசர், அடுத்தது கான்கிரீட் அண்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அதாவது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்றதுக்கோ அல்லது கான்கிரீட்லயோ அல்லது ஃபெர்டிலைசர்லயோ வந்து உரம் அப்படிங்கிறது ஃபெர்டிலைசர், கான்கிரீட்டு. ஸோ அடுத்தது பாரிஸ் சார்ந்ததான் வந்து பாரிஸ், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எல்லாத்துலயுமே வந்து கண்டிப்பா கால்சியம் அப்படிங்கிறது ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் ஒன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் ஒன் வந்து யூசஸ் ஆஃப் ஸ்ட்ரான்சியம். ஸ்ட்ரான்சியம் வந்து எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து SR90. அதாவது ஸ்ட்ரான்சியம் 90 அப்படிங்கிறது வந்து கேன்சர் தெரப்பியில, அதாவது புற்றுநோயில வந்து குணப்படுத்துறதுக்கு ஒரு மெடிசனா ஸ்ட்ரான்சியத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்னு பாத்துக்கோங்க, இங்க வந்து SR90 கொடுத்துருவாங்க, அங்க SR87, 86 கொடுத்து, இதெல்லாம் என்னன்னா உனக்கு ஐசோடோப்ஸ்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அப்ப ஸ்ட்ரான்சியம் 87 அது வந்து ஸ்ட்ரான்சியம் 90 தான் வந்து கேன்சர் தெரப்பி. அதே ஸ்ட்ரான்சியம் 87 அடுத்தது ஸ்ட்ரான்சியம் 86. So the radios are commonly used in
marine investigation as well as in teeth tracking animals and migrations or in criminal forensics. அதாவது இப்போ இந்த ஒரு என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ வந்து ரொம்ப ஒரு 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 கொலை குற்றம் ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த ஏதாவது ஒரு தடவியல் குற்ற தடவியல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களுக்கு யூசஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டேட்டிங் ஆஃப் ராக்ஸ். ஸோ அப்போ வந்து ஒரு பாறைகளுடைய ஆய்வு காலம், ஒரு பாறையுடைய வயதை வந்து நிர்ணயிக்கிறதுக்கும் இந்த ஸ்ட்ரான்சியம் அப்படிங்கிறது யூசஸ் ஆகிட்டு இருக்கு. அடுத்து வந்து ஆஸ் ஏ ரேடியோ ஆக்டிவ் ட்ரேசர் இன் டிட்டர்மினிங் த சோர்சஸ் ஆஃப் ஆன்சியன்ட் archaeological material such as a timber and coins. ஸோ அதாவது ஆத்தென்டிக்கல் மெட்டீரியல் அப்படின்னா பிரதான பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரதான பொருட்களுடைய மூலம், சோர்ஸ் மீன்ஸ் மூலம், அதாவது ஒரு டிம்பர் அண்ட் காயின்ஸ், ஒரு நாணயங்கள் இருந்தோ அல்லது அந்த டிம்பர்ஸ்ல இருந்தோ வந்து அந்த பிரதான பொருட்கள் எங்கிருந்து கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு வந்து ஸ்ட்ரான்சியம் அப்படிங்கிறது யூசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா பேரியம். ஸோ பேரியத்துடைய யூசஸ் used in metallurgy, it is compounds are used in pyrotechnics, petroleum mining and radiology. அதாவது ஒரு உலோகவியல் பயன்படுத்த, மெட்டலர்ஜி அப்படின்னா உலோகவியல் அப்படின்னு சொல்றோம், அந்த உலோகவியல்ல வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதை வந்து பெட்ரோலியம் சுத்திகரிப்பு அப்படிங்கிறதோ அது ரேடியோலஜிலையோ வந்து பேரியத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து காப்பர் ரீஃபைனிங்ல டீஆக்சிடைசரா, காப்பர் வந்து தூய்மைப்படுத்துறதுல ஆக்சிஜன் ரிமூவியாக இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. செகண்ட் ஒன்று. தேர்ட் ஒன் வந்து அலாய்ஸ் வித் நிக்கல் readily emits electrons, hence used in electron tubes and in spark plug electrodes. அதாவது இதை என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு கட்டுமானத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த அலாய்ஸ், இப்ப நிக்கல் இருக்கக்கூடிய ஒரு அலாய்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் டியூப், அதாவது ஒரு எலக்ட்ரான் டியூபா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பேரியத்துடைய யூசஸ் ஸோ எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து ஸோ அலாய்ஸ் வித் நிக்கல். ஓகேவா? அலாய்ஸ் வித் நிக்கல், அப்ப நிக்கல் இருக்கக்கூடிய ஒரு உலோக கலவை. ஓகேவா? ஸோ அலாய்ஸ் வித் நிக்கல் ரெடிலி எமிட்ஸ் எலக்ட்ரான், அப்ப எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணுது. ஹென்ஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரான் டியூப்ஸ், ஏதோ யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் டியூப்ஸை யூஸ் பண்றாங்க. அண்ட் இன் ஸ்பார்க் பிளக் எலக்ட்ரோட்ஸ். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரோட்ல வந்து உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பேரியத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபிஃப்த் ஒன் and isotopes of barium. Isotopes of barium, அதாவது பேரியத்துடைய ஐசோடோப் நம்பர் 133. அதை வந்து used as source in the calibrations of gamma rays detected in nuclear chemistry. நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அப்படின்னா உட்கரு வேதியியல். அந்த உட்கரு வேதியியல்ல காமா ரேஸ் எவ்வளவு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பேரியம் ஐசோடோப் பேரியம் 133 வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப் த யூசஸ். ஓகேவா? ஒன் ஆஃப் த யூசஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பேரியத்துடைய யூசஸ் இது எல்லாமே ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன், யூசஸ் ஆஃப் ரேடியம். இப்ப ரேடியம் அப்படின்னால உனக்கு நல்லா தெரியும், ஏதாவது ஒரு பளிச்சுன்னு மின்ற மாதிரி எல்லாம் இருக்கும், அதுதான் உனக்கு வந்து ரேடியம் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ்டு இன் செல்ஃப் லியூமினஸ் பெயிண்ட்ஸ் ஃபார் வாட்சஸ் and nuclear panels and aircraft switches and clocks and instrument dials அப்படிங்கிறாங்க. அதாவது ஒன்றும் கிடையாது, இப்போ வந்து ஒரு அணுக்கர் தட்டுக்கள் இருக்கு அப்படின்னாலோ அல்லது அந்த ஏரோப்ளான்ல இருக்கக்கூடிய சுவிட்சஸ் இருக்கு அப்படின்னாலோ, அடுத்தது வந்து கிளாக் வாட்சஸ் இருக்கு இல்லையா, இப்போ வாட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே மெருகூட்டின மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதுலையோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து உனக்கு ரேடியம் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் யூசஸாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னுடைய யூசஸ். ஸோ பார்த்துக்கோங்க, பெர்லியத்திலிருந்து ரேடியம் வரைக்கும் யூசஸ் இருக்கு. எந்த யூசஸ் வேணும்னாலும் உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா த ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் compounds of alkaline earth metals. அப்போ alkaline earth metals உடைய ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போறோம், பாருங்க. ரைட். ஸோ அப்போ அந்த ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எத்தனை கண்டென்ட்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னா பாருங்க, 1 2 3 4 5 6 7 கண்டென்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒன்று வந்து ஆக்சைட்ஸ்,
இன்னொன்று வந்து பெராக்சைடு, நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஹைட்ராக்சைடு, நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஹாலைட்ஸ், நெக்ஸ்ட் ஒன்று வந்து கார்பனேட்ஸ், நெக்ஸ்ட் ஒன்று வந்து சல்பேட், நெக்ஸ்ட் ஒன்று வந்து நைட்ரேட். ஓகேவா? என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஆக்சைடு, பெராக்சைடு, ஹைட்ராக்சைடு, ஹாலைட்ஸ், கார்பனேட், சல்பேட், அடுத்து வந்து நைட்ரேட். சரி, இப்போ ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது பெரிலியம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சைடோட சேர்ந்து பெரிலியம் ஆக்சைடு, அதாவது O வந்து 1 இருந்ததுன்னா ஆக்சைடு, 2 இருந்ததுன்னா பெராக்சைடு. அப்ப இந்த மாதிரி பெரிலியம் ஆக்சைடு சேர்ந்து பெரிலியம் ஆக்சைடா போகுது. சோ அப்ப உங்களுக்கு ஆக்சைடு ஃபார்மேஷன் ஆகும். அதே பேரியம் ஆக்சைடு வந்து ஆக்சைடோட சேரும்போது பேரியம் பெராக்சைடா மாறுது. அப்ப பெராக்சைடு ஃபார்மேஷன் நடக்குது. சோ தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹைட்ராக்சைடு. இப்போ பெரிலியம் ஆக்சைடு வாட்டரோட சேருது அப்படின்னா பெரிலியம் ஹைட்ராக்சைடு. சோ அப்ப என்ன கணக்கு கொடுக்கணும்னா அந்த ஃபார்மேஷன் இங்க நடக்கும். இப்போ ஆக்சைடா ஆக்சைடு ஃபார்மேஷன், பெராக்சைடா பெராக்சைடு ஃபார்மேஷன், ஹைட்ராக்சைடா ஹைட்ராக்சைடு ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஹாலைடு. அப்ப ஹாலஜனோட அப்ப பெரிலியம் ஒரு ஹாலஜன் சொல்லும்போது BeCl2 அப்படிங்கற பெரிலியம் ஹாலைடு, அப்ப பெரிலியம் குளோரைடு அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆகுது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து கார்பனேட். இப்போ கார்பனேட் அப்படிங்கிறது கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஓகேவா? கார்பனேட் ஃபார்மேஷன்ல கார்பனேட்டோட எடுத்துக்கிட்டு என்ன ஃபார்ம் ஆகுதுங்கறத பார்க்க போறோம். நம்ம ஒரு மெக்னீசியம் கார்பனேட் எடுத்துட்டு ஹீட் பண்ண அப்படின்னா மெக்னீசியம் ஆக்சைடு பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கறது ரிமூவ் பண்ணும். சோ இத பாத்துச்சுக்கோங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் சல்பேட். இப்போ சல்பேட் எப்படி ஃபார்ம் ஆகுது? சோ இதே மெக்னீசியம் கார்பனேட் எடுத்துக்கிற சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கிற மெக்னீசியம் கார்பனேட்டோட சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டு சோ ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த MgSO4 ஓட சேர்ந்து மெக்னீசியம் சல்பேட் ஆகும். CO3 ல இருந்து CO2 ரீப்ளேஸ் ஆயிட்டு ஒரு O இந்த H2O க்கு வாட்டர் இன்க்ளூட் ஆகும். சோ அப்ப மெக்னீசியம் சல்பேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். தென் நெக்ஸ்ட் வந்து நைட்ரேட். சோ நைட்ரேட் அதே மெக்னீசியம் பிளஸ் நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். சோ நைட்ரிக் ஆசிட் எடுக்கும்போது உங்களுக்கு மெக்னீசியம் நைட்ரேட் ஆகும் பிளஸ் H2 கேஸ் ஆகும், ரிமூவ் ஆகும். சோ இது எல்லாமே வந்து the general characteristics of compounds alkaline earth metals. So very very important. இதெல்லாம் பாருங்க என்னென்ன இருக்கு. ஆக்சைட்ஸ் இருக்கு, பெராக்சைட்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து ஹைட்ராக்சைடு ஆக்சைட்ஸ், பெராக்சைடு, ஹைட்ராக்சைடு இருக்கு, ஹாலைட்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் கார்பனேட் இருக்கு, சல்பேட் இருக்கு, நைட்ரேட் இருக்கு. ஓகேவா? ஆக்சைடு, பெராக்சைடு, ஹாலைடு, அடுத்து வந்து சல்பேட், கார்பனேட், நைட்ரேட், நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு? ஹைட்ராக்சைடு இருக்கு. ஓகே, இந்த ஹைட்ராக்சைடு. ஓகேவா? சோ மொத்தம் வந்து இந்த எல்லாமே இருக்கு. சோ 1 2 3 4 5 6 7 கண்டென்ட் இருக்கு. இந்த 7 கண்டென்ட் பாத்துக்கிங்க. இதுதான் உங்களுக்கு ஜெனரல் கேரக்டர்ஸ். ஓகேவா? சோ ஆக்சைட்ஸ், பெராக்சைடு, ஆக்சைடு, பெராக்சைடு, ஹைட்ராக்சைடு மூணு பேர் ஆக்சைடு இருக்கு. ஆக்சைடு ஒன்னு இருக்கு, அப்ப O வரணும். பெராக்சைடு வேணும், அப்ப ஆக்சிஜன் 2 வேணும். ஹைட்ராக்சைடு வேணும், அப்ப OH வேணும். இந்த மூணு ஒரே மாதிரி வேணும். அடுத்து ஹாலைடு, அப்ப ஹாலஜன் வேணும். ஓகேவா? அப்ப BeCl2 ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கார்பனேட், அப்ப MgCO3 கார்பனேட் வேணும். அடுத்து வந்து சல்பேட், அப்ப SO4 வேணும். அடுத்து வந்து நைட்ரேட், அப்ப NO3 வேணும். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி பாத்துக்கோங்க. சிம்பிளா இன்டென்ஷன் பாத்துக்கோங்க. Then next one என்ன பார்க்கறோம் அப்படினா important compounds of calcium. Important compounds of calcium. இப்போ calcium உடைய important compounds என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்போ calcium உடைய important compounds என்னென்ன இருக்கு அப்படினா ஒன்னு வந்து கால்சியம் ஆக்சைடு, நெக்ஸ்ட் ஒன் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜிப்சம். மொத்தம் மூணு இருக்கு. கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, ஜிப்சம். சோ ஜிப்சத்துல பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படினு ஒன்னு இருக்கு. சோ ஜிப்சம் பார்த்தோம்னா அது ஈஸி. ஓகேவா? சோ மொத்தம் மூணு கண்டென்ட் கால்சியம் ஆக்சைடு CaO, கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH twice, அடுத்து ஜிப்சம் அப்படிங்கிறது கால்சியம் சல்பேட் வித் வாட்டர். ஓகேவா? கால்சியம் சல்பேட் வித் வாட்டர். That's all. So இப்போ ஃபர்ஸ்ட் கால்சியம் ஆக்சைடு. எப்படி கால்சியம் ஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணுவ? கால்சியம் கார்பனேட் எடுத்து ஹீட் பண்ணினா கால்சியம் ஆக்சைடு ஆகும் பிளஸ் கார்பனேட், கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகும். இங்க பாருங்க CaO3 ஹீட் பண்ற CaO பிளஸ் CO2 ஆகும். அப்ப கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். சோ இப்போ இந்த ஃபார்ம் ஆன கால்சியம் ஆக்சைடு ப்ராப்பர்ட்டி அப்ப ஏதாவது ஒண்ணோட வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த ரியாக்ஷன் பத்தி இதுக்கு எழுதிக்கலாம். கால்சியம் ஹைட்ராக்சைடு பிரிப்பரேஷன். சோ அப்ப calcium oxide is reacted with water to form calcium hydroxide. That's all. Next, calcium oxide is reacted with phosphorus pentoxide P2O5. அப்போ உங்களுக்கு calcium phosphate அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. Ca3PO4 twice. Ca3PO4 twice அப்படினா calcium phosphate ஆனது ஃபார்ம் ஆகுது. இதோட phosphorus pentoxide ஓட ரியாக்ட் பண்ணுது. ஓகேவா? சோ இது ரெண்டு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டில பாத்துக்கோ. calcium oxide உடைய ப்ராப்பர்ட்டி.
Then next one, calcium hydroxide. So in the reaction automatically go up calcium oxide is react with water to form calcium hydroxide. One of the preparation. Say okay, property என்ன சார் பண்ணலாம்? பாருங்க calcium hydroxide எடுத்து carbon dioxide போட்டு அப்படினா calcium carbonate plus water. அப்ப calcium hydroxide இருக்கக்கூடிய Ca இந்த CO2 ல இருக்கக்கூடிய CO2 இங்க இருக்க ஒரு O எடுத்து CO3 அப்படிங்க. இங்க இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இந்த வாட்டர் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே calcium hydroxide குளோரினோட சேர்த்து குளோரினோட சேரும்போது நமக்கு வந்து CaCl2 calcium chloride அப்படிங்கறது ஒன்னு ஃபார்ம் பண்ணுது. then next one CaOCl2 அப்படிங்கறது ஒன்னு ஃபார்ம் பண்ணிட்டு வாட்டர் ஆகுது. ஓகேவா? சோ இது வந்து உங்களுக்கு calcium hydroxide உடைய ப்ராப்பர்ட்டீஸ். ஓகே, then next one gypsum. சோ gypsum full தியரி பார்ட்ஸ் தான். சோ அத நம்ம பிரசன்டேஷன்ல பாத்துக்கலாம். பட் ஜஸ்ட் இது மட்டும் கொடுக்குற பாருங்க. அதாவது gypsum அப்படிங்கிறது என்ன அப்படின்னா calcium sulfateோட வாட்டர் வந்து ரெண்டு மாலிக்யூல்ஸ் இருக்கு. கால்சியம் சல்பேட் CaSO4 வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து 2 இருந்துச்சு அப்படினா அதுக்கு பேர் வந்து ஜிப்சம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இப்ப CaSO4 ஆஃப் H2O CaSO4 ஆஃப் H2O அதாவது 2H2O இருந்தா ஜிப்சம், ஆஃப் H2O இருந்தா அது பேர் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ரெண்டும் ஒரே மாலிகுலர் ஃபார்முலா. நல்லா பார்த்து வச்சுக்கோ. CaSO4 2H2O இருந்தா ஜிப்சம், அந்த 2க்கு பதிலா அரை பாதி இருந்தா ஆஃப் H2O இருந்துச்சுனா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் உடைய மாலிகுலர் ஃபார்முலா. சோ அப்ப அந்த ஆஃப் H2O வந்து 1.5H2O அது ஒன்றரை மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? வாட்டர் எடுத்து அப்படினா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஜிப்சம் அப்படிங்கிறது ஃபார்ம். ஓகேவா? இந்த 1.5 பிளஸ் இங்க ஒரு ஆஃப் டோட்டலா 2. சோ வாட்டர் H2O அப்படி சேர்த்து அவ்வளவுதான். சோ அப்ப நம்ம ஜிப்சம் அப்படிங்கிறது ப்ரிப்பரேஷன்ல எடுத்துக்கலாம். சோ இதே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வேற மாதிரி எப்படி சார் எழுதலாம்? இங்க 2 போட்டேனா இத தூக்கிடலாம். பாருங்க கொடுத்துருது. சோ அப்ப இதனுடைய ப்ராப்பர்ட்டீஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் உடைய ப்ரிப்பரேஷனாவும் எடுத்துக்கலாம். சோ அப்ப CaSO4 2H2O இந்த ஜிப்சத்தை என்ன பண்றோம் அப்படின்னா சோ உங்களுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை கன்வெர்ட் பண்றோம். வாட்டர் இருக்க கீப் பண்ணி வாட்டர் வெளியே தள்ளுது. வாட்டர் வெளியில போறோம்னா இப்ப இங்க ரெண்டு போட்டா இங்க ரெண்டு மொத்தம் 4 வாட்டர் மாலிக்யூல்ஸ், மொத்தம் 3 வாட்டர் மாலிக்யூல்ஸ் வெளியே தள்ளி இங்க ஒரு வாட்டரா இருக்கிறத வச்சிட்டு அப்படின்னா இதுவும் ஒண்ணுதான். இங்க வந்து CaSO4 ஆனா 1 மாலிக்யூல், அப்ப இங்க CaSO4 2 மாலிக்யூல். அடுத்து இங்க வாட்டர் மாலிக்யூல் ஆஃப், அப்ப இங்க வாட்டர் மாலிக்யூல் என்னது 1. அவ்வளவுதான். இதோடைய டபுள் டைம்ஸ் இங்க இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இதுவும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான், இதுவும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான். பட் ஆனா இந்த கால்சியம் இப்ப வந்து CaSO4 2H2O போட்டேனா ஜிப்சம். இந்த 2 தூக்கி இங்க போட்டுட்டீனா இந்த 2 தூக்கி இங்க போட்டேனா அது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். வாட்டர் எடுத்து ரெண்ட தூக்கி முன்னாடி போட்டீனா CaSO4 முன்னாடி போட்டீனா அது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸா மாறும். இது one of the preparation of plaster of Paris, very important. Okay, so the next one இதனுடைய கண்டினியூ கொஞ்சம் தியரி பார்ட்ஸ் இருக்கு, அத பாப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? கால்சியம் ஆக்சைடு பார்த்தோமா? அந்த கால்சியம் ஆக்சைடுடைய யூசஸ் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்தது? the manufacture of cement, mortar and glasses. ஓகேவா? 1 minute. ஓகே, கால்சியம் ஆக்சைடு. ஓகேவா? கால்சியம் ஆக்சைடு யூசஸ் என்ன கொடுத்துறாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துறாங்க? to manufacture of cement, mortar and glasses. அதாவது சிமெண்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியும், மார்டர் அப்படிங்கிறது கட்டுமான பூச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. அடுத்தது கிளாஸ், இது எல்லாத்தையும் தயார் பண்றதுக்கு உனக்கு யூசஸ் ஆயிட்டு இருக்கு. அடுத்து வந்து இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் சோடியம் கார்பனேட் அண்ட் ஸ்லேட்டட் லைம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்லேட்டட் லைம் அப்படின்னா நீட்டு சுண்ணாம்பு, அது மட்டும் இல்லாம சோடியம் கார்பனேட்டை தயார் பண்றதுக்கும் இது யூசஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பியூரிஃபிகேஷன் ஆஃப் சுகர். இந்த பியூரிஃபிகேஷன் ஆஃப் சுகர், சுகரை வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? as a dyeing agent, அதாவது ட்ரையிங் ஏஜென்ட், அதாவது உலர்த்தக்கூடிய ஒரு கரணியாகவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதை உலர்த்தக்கூடிய ஒரு கரணியான வினைப்பொருள், அந்த மாதிரி வந்து இதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ அதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம்.
ஸோ அதோட யூசஸ் பார்த்துக்கோங்க. ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா in the preparation of mortar and building material. ஸோ மார்டர் அப்படிங்கிறது என்னங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கட்டுமான பூச்சுக்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு தேவையான ஒரு பொருள். ஸோ அப்போ அதை தயார் பண்றதுக்கு அதுக்கு வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் வாஷ் டியூ டு இஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் நேச்சுரல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நுண்ணுயிர் எதிர்ப்புகளுக்கு வந்து இது பயன்படுத்தப்படுது. டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னா நுண்ணுயிர் எதிர்ப்பு. ஸோ அதுக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது இந்த கிளாஸ் மேக்கிங் இன் டேனிங் இண்டஸ்ட்ரி, in the preparation of bleaching powder and purification of sugar. அதாவது கிளாஸ் தயார் பண்றதுலயோ, அது தோல் பதனிடும் தொழிற்சாலையிலயோ, அல்லது வந்து ப்ளீச்சிங் பவுடர் தயார் பண்றதுலயோ, அடுத்தது சுகரை வந்து தூய்மைப்படுத்துறதுலயோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதை அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே கால்சியம் ஹைட்ராக்சைடுடைய யூசஸ். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் ஜிப்சம். ஜிப்சத்துடைய மாலிகுலர் ஃபார்முலா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, CaSO4 2H2O அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஜிப்சம் beds were formed due to the evaporation of water from the meso prehoristic sea basins. When water evaporates, the minerals present in become concentrated and crystallized. ஒன்றும் இல்லை, பழங்காலத்தில் எடுத்து அப்படின்னா வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னா உனக்கு எவாபரேட் ஆகும்போது ஒரு வெள்ளை கலர் படிகம் மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா உனக்கு கிறிஸ்டலா வந்து செப்பரேட் ஆகுது. ஒரு இப்போ இந்த கல் குவாரி எல்லாம் சொல்றாங்களே அந்த மாதிரி ஜிப்சம் குவாரியில இந்த மாதிரி செப்பரேட் ஆகுது அப்படிங்கிறது தான் தியரி பார்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஸோ இப்போ இந்த ஜிப்சம் அப்படிங்கிறதுலாம் வந்து எங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய அப்படின்னு அர்த்தம். அப்ப பெரிய கடல் இருக்கு அப்படின்னா அந்த கடலுடைய வடிநில நீர் பரப்புல வந்து என்ன பண்ணுது, இந்த ஜிப்சம் எல்லாம் வந்து உனக்கு செட்டில்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஜிப்சம் இஸ் ஏ சாஃப்ட் மினரல் அப்படின்னு சொல்றாங்க. ஜிப்சம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா மிருதுவானதா இருக்குது. ஓகே, விச் இஸ் moderately soluble in water. So gypsum வந்து வாட்டர்ல கரையக்கூடியதா இருக்குது. ஓகே, the solubility of these minerals in water is affected by temperatures. Unlike other salts, gypsum becomes less soluble in water as the temperature increases. This is known as retrograde solubility, which is distinguishing characteristics gypsum. அதாவது ஜிப்சத்தோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா இதை வந்து உனக்கு வந்து டெம்பரேச்சர் குறைவிலேயே என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர்ல வந்து ஈஸியா வந்து கரைஞ்சி போகுது மற்ற சால்ட்ஸோட பார்க்கும்போது. நெக்ஸ்ட் ஒன்று செகண்ட் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜிப்சம் இஸ் யூஸ்வலி ஒயிட், கலர்லெஸ் ஆர் கிரே இன் கலர். இது வந்து எப்பயுமே வந்து ஒயிட்டா இருக்கும், கலர்லெஸ்ஸா இருக்கும், இல்லை கிரே கலரா இருக்கும். But sometimes it can also be found in the shade of pink, yellow, brown and light green, mainly due to the presence of impurities. ஏதாவது ஒரு மாசுக்கள் கலந்திருக்கும் போது மட்டும் அது எந்த கலர்ல மாறுதாமா, பிங்க், எல்லோ, ப்ரௌன் இந்த மாதிரி கலர்ஸ்ல என்ன ஆகுமா, சேஞ்சஸ் ஆகுமா. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஜிப்சம் கிறிஸ்டல்ஸ் ஆர் சம்டைம்ஸ் ஃபவுண்ட் டு அக்கர் இன் ஃபார்ம் that resembles the petals of flowers. So this type of formation is referred to as desert rose. அப்படிங்கிற desert rose அப்படின்னா பாலைவன ரோஜா அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. அதாவது இப்ப ரோஜா அப்படிங்கிறது ரோஸ் வந்து இப்ப நம்மளுக்கு ஈஸியா ஒரு நிலை இருக்கக்கூடியது. இது பாலைவனத்திலையும் இது வருமாமா, ஒரு வெள்ளை கலர்ல ஒரு வெள்ளை ரோஜா மாதிரி என்ன ஆகும் வருமாம். அதனால இதை பாலைவன ரோஜா அப்படின்னும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கோங்க. அப்ப இது ஒன்றாக கேட்கலாம். டெசர்ட் ரோஸ் மீன்ஸ் என்னது, ஜிப்சம் கிறிஸ்டல்ஸ். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஜிப்சம் இஸ் நவுன் டு ஹேவ் லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி, which is the reason why it is used in making drywalls or wallboards. Gypsum is also known as natural insulator. So insulator அப்படினாலே என்ன அப்படின்னா உனக்கு வந்து மின்சாரத்தை கடத்தாத தன்மையை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அது வந்து ஜிப்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு மின்சாரத்தை கடத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அலாபஸ்டர் இஸ் a variety of gypsum that is highly valued as an ஆர்னமெண்டல் ஸ்டோன். ஆர்னமெண்டல் ஸ்டோன் அப்படின்னா விலை உயர்ந்த ஒரு வகையான கல்லா இதை வந்து கருதுறாங்க. ஸோ இட் ஹேஸ் பீன் யூஸ்டு பை த ஸ்கல்ப்டர்ஸ் அண்ட் செஞ்சுரிஸ். அலாபஸ்டர் இன் கிரானுலர் ஆஃப் அபெக்கு. அதாவது பழங்கால மனிதர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய விலை உயர்ந்த ஒரு கல்லா வந்து இந்த ஜிப்சத்தை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஓகேவா. ஸோ இதை வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டியில் நெக்ஸ்ட் இன்னும் ஒன்று இருக்கு, அதையும் பார்த்துட்டு ஜிப்சம் ஹேஸ் ஹார்ட்னஸ் between 1.5 to 2 on more hardness scale.
அதாவது மோ ஸ்கேல் மூலியமா பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்சத்தினுடைய ஹார்டு எவ்வளோ இருக்கு அப்படின்னா 1.5ல இருந்து 2 வரைக்கும் இருக்குது. அதே வந்து இந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2.3ல இருந்து 2.4 வரைக்கும் இருக்கு. அப்ப கிராவிட்டி 2.3 to 2.4. அதே ஹார்டு எவ்வளவு இருக்கு, ஹார்ட்னஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1.5 to 2. ஸோ இதெல்லாமே வந்து ஜிப்சத்தினுடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். The next one, gypsum uses. ஸோ யூசஸ் ஆஃப் ஜிப்சம் என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஜிப்சம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா தி அலாபஸ்டர் வெரைட்டி ஆஃப் ஜிப்சம் வாஸ் யூஸ்டு இன் ஆன்சியன்ட் எகிப்த் அண்ட் மெசபடோமியா பை த ஸ்கல்ப்டர்ஸ். அதாவது எகிப்தியர்களோ மெசபடோமியர்கள் வந்து இதை வந்து ஒரு மிக உயர்ந்த ஒரு வெண்கலன்களாக வந்து இதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிற்பிகளாக பயன்படுத்தியிருக்காங்க. த ஆன்சியன்ட் எகிப்சியன்ஸ் knew how to turn gypsum into plaster of Paris about 5000 years ago. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க வந்து plaster of Paris வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. Today gypsum has found a wide range of uses and applications in human society, some of which are enlisted below. ஸோ இப்போ வந்து இந்த காலங்களில் வந்து இப்பெல்லாம் வந்து இந்த ஜிப்சத்தை வந்து நிறையா விதத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த விதத்துல யூஸ் ஆகுது அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. So gypsum is used in making drywalls or plaster boards. Plaster boards are used as a finish for walls and ceilings and for partitions. அதாவது உலர் பலகைகள், பூச்சு பலகைகள், ட்ரைவால்ஸு, அது பிளாஸ்டர் போர்ட்ஸு, அதை தான் உலர் பலகைன்னு சொல்கிறாங்க. ட்ரைவால்ஸை, பிளாஸ்டர் போர்ட்ஸ் வந்து பூச்சி பலகைகள். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஜிப்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக வந்து இதை பூச்சி பலகைகளாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே, செகண்ட் யூசஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா another important use of gypsum is the production of plaster of Paris. Gypsum is heated to about 300 degree Fahrenheit to produce plaster of Paris. அதாவது ஜிப்சத்தை வந்து 300 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ஹீட் பண்ண, ஃபாரன்ஹீட் 300 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு வந்து ஹீட் பண்ணும்போது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது உருவாகுதாமா. ஓகேவா, தயாரிக்கப்படுகிறது. விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜிப்சம் பிளாஸ்டர். அதை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்க்கு ஒரு பேர் என்ன சொல்லலாம்னா ஜிப்சம் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த பாயிண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஸ்கல்ப்டிங் மெட்டீரியல்ஸ். ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிக அளவு சிற்பங்கள் தயாரிக்கிறது, சிற்பங்களா வடிவமைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜிப்சம் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் சர்ஜிக்கல் அண்ட் ஆர்த்தோபெடிக் கேஸ்ட் such as surgical splintering and casting molds. அதாவது எலும்பு துறை அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த எலும்பு துறையிலையோ எலும்பு முறிவு வந்து சரி செய்யக்கூடிய முறையிலேயோ வந்து இதை பண்ணி ஜிப்சம் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஜிப்சம் பிளே ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அக்ரிகல்ச்சர் ஆஸ் எ சாயில் அடிட்டிவ் கண்டெய்னர் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். அதாவது வேளாண் துறையில் வந்து மண்ணோடு சேர்க்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாகவும் கட்டுப்படுத்திகளாகவும் இதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு பூச்சிக்கொல்லி உரமாகவும் ஜிப்சத்தை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பயன்படுத்திட்டு இருக்காங்க. இட் ஹெல்ப்ஸ் லாசன் ஆர் கம்பேக்ட் ஆர் கிளே சாயில் அண்ட் ப்ரொவைட்ஸ் த கால்சியம் அண்ட் சல்ஃபர் which are essential for healthy growth of the plant. It can also be used for removing sodium ion from soil having the excess of salinity. ஸோ அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ இந்த மண்ணை வந்து ஒரு உப்புத்தன்மையை கொடுக்கறது என்ன அப்படின்னா சோடியம் அயான் தான். அந்த உப்புத்தன்மை இருந்ததுன்னா அந்த செடியானது நல்லா வளராம போயிடும். அப்போ அந்த சோடியம் அயானம் வந்து ரிமூவ் பண்ணிட்டா அந்த மண் வந்து தரமுள்ளதாக இருக்கும். அப்போ அந்த செடியானது நல்ல முறையில், பிளான்ட் ஆனது நல்ல முறையில் வளரும். அப்படி வளர்றதுக்கு அந்த சோடியத்தை ரிமூவ் பண்ணுறதுக்காக, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சோடியத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜிப்சம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஆஃப் த ரோடா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா gypsum is used in toothpaste. Gypsum is used in toothpaste, shampoo and hair products mainly due to its binding and thicknessing properties. அதாவது என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா ஜிப்சம் வந்து அதிகமாக வந்து இந்த ஷாம்பு தயார் பண்ணுறது, டூத் பேஸ்ட் அந்த பேஸ்ட்லேயும் வந்து அதே மாதிரி இந்த முடிக்கு அடிக்கக்கூடிய அந்த ப்ராடக்டில் வந்து இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஜிப்சம்ங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஜிப்சம் இஸ் a component of Portland cement where it acts as hardening retardant to control the speed of
காங்கிரீட் செட்ஸ். அதாவது இப்போ இந்த ஜிப்சத்தை யூஸ் பண்ணால் போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இது ஜிப்சம் இருக்கிறதுனால தான் சிமெண்ட் என்ன ஆகுது அப்படின்னா தண்ணியோட கொஞ்சம் மிக்ஸ் ஆன உடனே என்ன ஆகுது, நல்ல கெட்டியான ஒரு பொருளாக மாறுது. அது அந்த காங்கிரீட்டாக செட் ஆகிறதுக்கு இந்த ஜிப்சம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. சரி, தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, to sum up, gypsum is one of the most abundant minerals that have endless uses and applications. ஸோ ஜிப்சம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது, நிறையா விதத்தில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மீனிங் ஆஃப் ஜிப்சம் இஸ் சிம்பிள் அண்ட் ஈஸி as the mineral occurs in large thick beds near the earth surface. So earth surface வந்து அதிகமாக கிடைக்கக்கூடியது. However, large scale mining of gypsum involves considerable damage to environment. ஸோ அதாவது இப்போ இந்த ஜிப்சம் வந்து நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிறதுனால இந்த சுற்றுப்புற சூழலும் என்ன ஆகுது, பாதிக்கப்படதான் செய்யுது. ஜிப்சம் கேன் ஆல்சோ பி ரீசைக்கிள்டு பட் நாட் much important has been given to recycle this mineral due to its abundance. அதாவது இப்போ இது அதிக அளவு கிடைக்கிறதுனால இதை ரீசைக்கிள் மெத்தடுக்கு கொண்டு போகிறது கிடையாது. ஸோ ஆனால் இது வந்து அதிகமாக வந்து இப்போ வந்து இந்த ரீசைக்கிள் மெத்தட் மூலியமாகவும் ஜிப்சத்தை கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தால் இந்த சுற்றுப்புறம் வந்து எந்த ஒரு மாசும் அடையாது. ஆனால் அவங்க அதை வந்து பெருசாக வந்து இப்போ வந்து கண்டுக்கிறது இல்லை. இருந்தாலும் சுற்றுப்புறம் மாசுபட்டுட்டு தான் இருக்குது. ஸோ அதை ஏன் ரீசைக்கிள் மெத்தடு கொண்டு வரல அப்படின்னா ஜிப்சம் வந்து பூமியில் வந்து அளவுக்கு அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே அதனுடைய இம்பார்ட்டன்ட் யூசஸ் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஸோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி இங்கே ப்ரிப்ரேஷன்ஸில் பார்த்துருக்குறோம். ஸோ அதே ப்ரிப்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதோடைய யூசஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ எது யூஸ் ஆகுது அப்படின்னா த பைண்டிங் இண்டஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் பிளாஸ்டர்ஸ். அப்போ வந்து கட்டுமான தொழிலில் வந்து இது அதிக அளவில் பூச்சாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து வந்து ஃபார் இம்பலைசிங் த அஃபெக்டட் பார்ட்ஸ் ஆஃப் ஆர்கன் where there is bone fracture or spine. அதாவது எலும்பு ஏதாவது முறிவு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து அந்த இப்போ இந்த இடத்துல எலும்பு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா உடஞ்சி போயிருந்துச்சுன்னா இது வந்து எந்த ஷேக் ஆகாமல் இருக்கிற மாதிரி அதை என்ன பண்ணுறாங்க, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து டென்சிட்டி இன் ஆர்னமெண்டல் ஒர்க் அண்ட் ஃபார் மேக்கிங் கேஸ்ட் ஆஃப் ஸ்டாச்சூஸ் அண்டு பர்ஸ்டர்ஸ் சொல்கிறாங்க. அதாவது ஒரு சிலை சிலைகள்லையோ அல்லது வார்ப்புகள்லையோ அல்லது அணிகலன்கள், ஆர்னமெண்டல் அப்படின்னா அணிகலன்கள் சொல்கிறோம். இதில் எல்லாத்துலேயுமே வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த யூசஸை பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஆஃப் த கண்டென்ட், பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் ஆஃப் மெக்னீசியம் அண்ட் கால்சியம். இது முடிச்சா இந்த லெசன் முடிஞ்சது, பார்த்துருங்க. ஸோ த மெக்னீசியம் அண்ட் கால்சியம் ஆல்சோ பிளேஸ் த விட்டல் ரோல் இன் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ வந்து ஒரு உயிரியல் முக்கியத்துவத்தில் வந்து கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்குது. டைபிக்கல் அடல்ட் ஹியூமன் பாடி contains 25, அதாவது 25 gram of magnesium and 1200 gram of calcium. So the magnesium play an important role in many biochemical reactions catalyzed by enzymes. அதாவது ஒரு நொதிகள்ல வந்து ரொம்ப ஒரு கேட்டலிஸ்டா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்குது மெக்னீசியம் அப்படிங்கிறது. It is the cofactor of all enzymes that utilize ATP in phosphate transfer and energy release. அதாவது அடினைன் ட்ரைபாஸ்பேட்ல இருந்து எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மெக்னீசியம் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. தென் இட் இஸ் ஆல்சோ எசென்சியல் ஃபார் டிஎன்ஏ சிந்தசிஸ் and it's responsible for the stability and proper functioning of DNA. ஸோ அப்போ டிஎன்ஏ சிந்தசிஸில் ஒரு ரெஸ்பான்சிபிளாக முக்கியத்துவமாக வந்து இது இருக்குது. நெக்ஸ்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் பேலன்சிங் எலக்ட்ரோலைட்ஸ் இன் அவர் பாடி. ஸோ பாடியை வந்து ஒரு எலக்ட்ரோலைட்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது டிஃபிஷியன்சி ஆஃப் மெக்னீசியம் ரிசல்ட் இன்டு கான்வல்சன் அண்டு நியூரோமஸ்குலர் இரிட்டேஷன் அப்படின்னா நரம்பு விதத்தில் வந்து ஒரு வகையான எரிச்சல் ஏற்படுத்துறதோ அல்லது கான்வல்சன் அப்படிங்கிறது வந்து ஒரு வலிப்பு வருந்துறதோ, இதெல்லாம் வலிப்பு வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நோய் வந்து வரும். எதனால அப்படின்னா மெக்னீசியம் குறைபாடு ஏற்படுறதுனால. அடுத்து வந்து கால்சியம் இஸ் எ மேஜர் காம்போனன்ட் ஆஃப் போன் அண்ட் டீத். அது கால்சியத்தோட முக்கியமான ஒரு ரோல் என்ன அப்படின்னா எங்க காம்பவுண்டா வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா பல்லுலையோ அல்லது எலும்புலையோ வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. இட் இஸ் ஆல்சோ பிரசன்ட் இன் பிளட் and its concentration is maintained by hormones. அதாவது பிளட்லையும் இது ப்ரெசென்ட் ஆகிடுது. ஸோ அப்போ அந்த ஹார்மோன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது கான்சன்ட்ரேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து
ஸோ இந்த கால்சியம் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ த டிஃபிஷியன்சி ஆஃப் கால்சியம் இன் பிளட் causes it to take longer time to clot. It is also important for muscles construction. ஸோ அதாவது இந்த கால்சியத்தோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது கையாண்டு அறுத்துருச்சு அப்படின்னா இப்போ ரத்தமாயிட்டு என்ன ஆகிட்டு இருக்கும், வெளியில் போயிட்டே இருக்கும். அப்போ வெளியில் போகாமல் கிளாட் ஆகிறதுக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம உடம்புல வந்து ஒரு சத்து வேணும் அப்படின்னா அந்த கால்சியம் அப்படிங்கிறது வேணும். அப்போ கால்சியம் பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா பிளட் ஆனது கிளாட் ஆகாமையே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்னே ஒன்று தான். The main pigment that is responsible for photosynthesis, chlorophyll, contains magnesium, which play an important role of photosynthesis. அதாவது மெக்னீசியம் உடைய ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னா போட்டோசிந்தசிஸ். ஸோ அந்த போட்டோசிந்தசிஸ்ல மெக்னீசியம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெக்னீசியம் அண்ட் கால்சியத்துடைய இம்பார்ட்டன்ட் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன், அதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, பயன்பாடுகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட இந்த லெசன்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட்டடு முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம நியூவா ஒரு லெசன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ இந்த லெசன்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறையா இருக்குது. தியரி பாட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த தியரி பாட்டுக்கு மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லாம் ஃபுல்லாக நான் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு அப்படியே ஸ்டோரி சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நல்லா படித்து தரவாக என்ன பண்ணிக்கோங்க, செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸாம்ஸில் கேட்கும்போது நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் கூட இதில் தியரி பாட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபுல்லாக படிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம்.